இத வர நீ கிருஷ்ணா கிருஷ்ணா பாத்து பாத்து கிருஷ்ணா. இதுல வச்சிடு. ஓகே. ஒண்ணு இல்லடா நல்லா தான் இருக்கேன். அண்ணே என்னம்மா அவங்க இன்னும் வரல? வரலையே. டேய் அவங்க பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்கடா, உள்ள வந்து ரெஸ்ட் எடு வா. இல்லடா உமா திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். என்ன போலீஸ் அவங்களை இழுத்துட்டு போகும்போது அதை பார்த்துக்கிட்டு இதோ இங்கேதான் நான் நின்றுகிட்டு தவியா தவிச்சேன். அதனால உமா திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரத நான் கண்ணால பாக்கணும்டா. சரி நீ டென்ஷன் ஆகாத, அங்க நிழல்லையாவது நின்னு பேசலாம் வா. இல்ல வேண்டாம்டா. டேய் வாடா, சொன்னா கேளுடா வா. வாங்க வா உள்ள வாங்க. மாமா உங்களுக்கு இப்ப பரவாயில்ல? ஹார்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனா மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் சொன்னாங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையா? டேய் உனக்கு ஒண்ணு இல்லடா, நாங்க தான்டா பயந்து பயந்து செத்துட்டு இருக்கோம். பயப்படாதடா. டாக்டர் என்ன சொன்னாரு? உமா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு திரும்புறா. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போய் அவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போன்னு சொன்னாரு. அது போதுங்க. ஜட்ஜு ஜாமீன் கொடுத்தது, நான் வெளியில வந்தது, எதையுமே நம்ப முடியலங்க. உங்க முகத்தை பார்த்ததும் தான் நிம்மதியா இருக்கு. என்னக்கா இது? கஷ்டமெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கிற நேரம், இந்த நேரத்துல கண் கணக்கலாமா? முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வாக்கா. வா. ஏய் சுஷீலா, ஆர்த்தி எடு. ஐயோ அண்ணி பூமிகா 2 பேரும் வந்து சேர்ந்து நில்லுங்க. வா. டேய் கிருஷ்ணா நீயும் பக்கத்துல போய் நில்றா. இருக்கிற கண் திஷ்டி எல்லாம் போடுறா. வேண்டாம். டேய் போடா. டேய் போன்னு சொல்றேன்ல மாமா. நில்லு. வா. உள்ள போங்க. வா. அத்தை நீங்க இல்லாம இந்த வீடு வீடாவே இல்ல. நாங்க ரொம்ப தவிச்சு போயிட்டோம் அத்தை. ஏ கவிதா, என்ன இது அழுதுகிட்டு? அதான் அத்தை வந்துட்டேன்ல, எல்லாம் சரியா போயிடும். அழாத. பாருங்க, நீ இல்லாம அக்காவும் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அதான் ஜாமீன் கிடைச்சிருச்சுல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. கவிதா, இங்கே வா, நீ உள்ள பேச எல்லாரும் உள்ள உள்ள வாங்க. வாங்க போலாம். சுஷீலா கொஞ்சம் சேர் எடுத்துக்கிறேன். கவிதா கொஞ்சம் நகருமா. உட்காரே உமா. டேய் உட்கார்ற. சரி கிருஷ்ணா அக்கா, நீ உட்காருக்கா. நீ உட்காரு. அட உட்கார். உட்காரு வைத்தி. என்னக்கா நீ? கொடு. அண்ணா இந்தாங்க அண்ணே. குடிடா. அவருக்கும் கொடு. டேய் இந்த வீடு 2 கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்குடா. ஒன்னு உனக்கு வந்த ஹார்ட் அட்டாக், இன்னொன்னு உமா இந்த கேஸ்ல உள்ள போனது. 2 கண்டமும் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே நாம எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். இந்த கேஸ்ல இருந்து உமா வெளியில வந்தாதான்டா நிம்மதியா இருக்க முடியும். இப்போ உமா வெளியில வந்திருக்கிறதே வெறும் ஜாமீன்ல தான். ஆமா மாமா, அந்த பொன்னுசாமி கிட்ட நம்ம பசங்க வாக்குமூலம் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கே அந்த கேஸுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். அக்காவும் பூமிகாவும் நிரந்தரமா அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. அந்த டிசியும் உள்ள போயிருப்பான். மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா என்ன பண்றது, கடைசி நேரத்துல அந்த பொன்னுசாமி செத்து போனதுனால மொத்த குடும்பமும் கஷ்டத்துல இருக்கும். வைத்தி,
கவலைப்படாத. இவ்வளவு தூரம் நாம தாக்கு பிடிச்சு நின்னோம்ல, இனி ஜெயிக்கிற வரைக்கும் நிச்சயம் தாக்கு பிடிப்போம். கவிதா, பசங்க இன்னும் காஞ்சிபுரத்துல இருந்து வரலையா? வந்துட்டு இருக்காங்க அத்தை. ரத்னம் சார் கூட மார்ச்சுவரி வரைக்கும் போயிட்டு அப்புறமா புறப்பட்டு வரோன்னு திலீபன் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. இந்த தடவை அந்த டிசி கிரி ஜெயிச்சிட்டானே. நல்லவங்களுக்கு காலமே இல்லடா ஐயாவோ. அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனை சிக்க வைக்க முடியலையே. அதாங்க அவரோட நல்ல நேரம். அவர் வெறும் கிரிமினலா மட்டும் இல்ல, போலீஸாவும் இருக்காரு. அதனாலதான் அவரால் இந்த கேஸ நல்லா திசை திருப்ப முடியுது. ஆனா நியாயம் நிச்சயம் ஜெயிக்குங்க. நாம ஜெயிப்போம். நீங்க நம்பிக்கையோட இருங்க. ரத்னம் கிரிய விட புத்திசாலி. நிச்சயம் அவரை பிடிச்சிருவான். உமாவே இவ்வளவு தைரியமா இருக்கிறப்போ உனக்கு என்னடா கிருஷ்ணா, நீ தைரியமா இருடா. சரி சரி, நான் எல்லாருக்கும் டிஃபன் பண்ணிடுறேன். இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. அண்ணா கொஞ்சம் காஃபி என்னண்ணே, காஃபி காஃபி குடுமா. போடட்டுமா? சரி காஃபி குடு. சுசீலா, சரி. நீங்க இரு. அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் காஃபி அத்தை, போட்டு- நீங்க என்னத்த? நீங்க போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. ஏய், என் வீட்டை நான் கவனிச்சுக்கிறது தான் எனக்கு நிம்மதி. சொல்ல போனா நீங்க எல்லாரும் தர ஆறுதலை விட இந்த வேலை எனக்கு தர ஆறுதல் தான் அதிகம். நீ இரு, நான் பாத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் காஃபி போட்டு கொண்டு வரேன். அத்தை, அத்தை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? உன் ஹெல்ப் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. நீ போ போ. போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ போ. சரி வா கவிதா, இதை எடுத்து வைக்கலாம். ஹனி, இதை நான் கவிதா, எடுத்து நீ என்ன வைக்கிறேன். பண்ற? போ. இல்லத்த, இதை நான் மட்டும் எடுத்து வைக்கிறேன். பாத்துக்கிறேன்னு சொன்னல, விடுமா. என்ன நானே நானே ஒரு வேலையும் பண்ணிக்கிறேன். செய்ய விட மாட்டேங்கிறீங்க. டேய் கிருஷ்ணா, என்னடா அப்படி பாக்குற? இல்லடா, இந்த வீட்டுக்குள்ள உமா மறுபடியும் வந்து ஆட்சி பண்றதா நான் பாப்பேனான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைடா, நான் பார்த்துட்டேன். இனிமே நான் சந்தோஷமா. ஏதாவது அபசகுனமா பேசிட போறடா. இல்லடா, நான் சந்தோஷமா இருப்பேன்னு தான் சொல்ல வந்தேன். ஐயோ, இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாளோ தெரியல. சீக்கிரம் இருப்பா சார். சார் முதல்ல ஹாஸ்பிடல்ல நம்பர் பண்ணுங்க. இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே ரிப்போர்ட் வேணும்னு சொல்லுங்க. சரியா சார்? டாக்டர் தெரிஞ்சவர் தான், உடனே ரெடி பண்ண சொல்லிடுறேன். ஓகே. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க சிறப்பாக தான் செயல்பட்டுருக்கீங்க. தேங்க்யூ சார். இப்போ பொன்னுசாமி டெத்தோ உங்க சர்க்கிள்ல தான் வருது. அதனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு அடிக்கடி எனக்கு தகவல் சொல்லுங்க. என் நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, சரி. மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஓகே சார். கொண்டு போங்க. உள்ள கொண்டு போங்க. பார்த்து இருப்பா இருப்பா. வாங்க. போங்க போங்க. பாத்து. நீங்களா உள்ள வரீங்களா? இங்க அம்மா, இருக்கீங்க. நீங்களே இங்கே இருங்க. போப்பா, பாத்து. இப்போ என்னம்மா பண்றது? உமா அக்காவுக்கும் பூமிகாவுக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. இதுவரைக்கும் கொலையை ஒத்துக்க சொல்லி நடத்தின எந்த பிரஷருக்கும் அவங்க மயங்கல. இதுக்கு மேல நிறுத்தி நிதானமா நாம ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஏமாமா, இந்த பொன்னுசாமி சாதாரணமா தான் செத்துருப்பானா, இல்ல இதுலயே அந்த டிசியோட சதிவேல தான் இருக்குமா? அத நாம முடிவு பண்ண முடியாது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கறத முடிவு பண்ண முடியும். ஏமாமா, அவன் இறந்தப்ப எங்க கூட தான் இருந்தான். அப்ப எப்படி மாமா அது சதியாகும்? இருக்கலாம். எதையுமே நாம பாக்குறத வச்சு ஈஸியா நம்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம மோதுறது ரொம்ப புத்திசாலி கிரிமினல் கிட்ட. சின்ன விஷயத்தை கூட ஒரு சந்தேகத்தோட தான் பார்க்கணும். ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. இப்போ வீட்டுக்கு போயிருப்பாங்களா? சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஜெயில இருந்து வெளியே அனுப்புவாங்க. அநேகமா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க.
நீங்க வீட்டுக்கு போனா கண்டிப்பா அவங்கள பார்க்கலாம். எப்படி மாமா ஜாமீன் கிடைச்சது? கிருஷ்ண மாமாவுக்கு திரும்பவும் ஜட்ஜி முன்னாடியே நெஞ்சுவலி வந்துருச்சுடா. அப்பாக்கா? மாமா என்ன மாமா சொல்றீங்க? அதை ஜட்ஜி கண்ணால பார்த்துட்டு மாமாவோட உடல்நிலையை கருத்துல வச்சு ஜட்ஜி அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அப்பா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. ஒன்றும் பயப்பட வேண்டாம், நார்மலா தான் இருக்காரு. டேய் சரி வாங்கடா வாங்கடா, உடனே போய் அப்பாவை பார்ப்போம். ஆமா, இதுக்கு மேல இங்க வேலை ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க ரத்னம், அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். வா மல்லிகா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நாங்க அன்னைக்கு பார்க்காம போயிருந்தா அப்பவே செத்துருப்பாரு. கஷ்டப்பட்டு காப்பாத்தணும், என் பொண்ணு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினா, கடைசியில இப்படி ஆயி போச்சே. என்னத்தையா சொல்றது? இது வீட்டுன்னு சொல்றதா இல்ல இது போகாத காலம்னு சொல்றதா? ஒண்ணுமே புரியலையா. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை டிபார்ட்மெண்ட் ரீதியா நான் கண்டிப்பா செய்வேன். உங்க பையனோட எதிர்காலத்துக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம். உன் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க தான் காரணமா இருந்தோம். ஒரு வகையில அதே உயிரை போறதுக்கும் நாங்க தான் காரணமாயிட்டோமோன்னு குற்ற உணர்வா இருக்கு. உங்களை அப்படியெல்லாம் பரிதவிக்க விட்டுற மாட்டோமா. உங்க குடும்பத்துக்கும் உங்க பையனோட எதிர்காலத்துக்கும் நிச்சயமா வழி பண்ணுவோம். எனக்கு மனசு ஆறலம்மா. நல்ல தடமா இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி போனார்னு நம்பவே முடியல. இவ்வளவு செலவழிச்சு என்னமா பிரயோஜனம்? காப்பாத்த முடியாம போயிடுச்சே. இந்த பாருங்கம்மா, பொன்னுசாமி குத்துப்பட்ட இடத்துல எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க, யாரும் காப்பாத்த வரல. அங்கேயே உயிரை விட்டுருக்க வேண்டியவர் இப்போ நல்லது பண்ண போகையில உயிரை விட்டுருக்காரு. தனியா இருக்கோமேன்னு வருத்தப்படாதீங்க, நாங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கோம். தைரியமா இருங்க. ரொம்ப அவசரமான வேலை இருக்கிறதுனால நாங்க கிளம்புறோம்மா. ஆமா ரத்னம், இவங்க கூட யார் இருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் பார்த்துப்பாரு. அவருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் போன்லயே சொல்லிட்டேன். சரி அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரி நான் வரேன். மக நம்ம கிளம்பலாம். கிளம்புறோம்மா. என்னடா இவன்? சரி சரி என்னடா பண்றது? சரி அண்ணி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க நடராஜோட கார்ல வந்துருங்க. நான் திலீப சரவணா நாங்க 3 பேரும் மாமாவோட கார்ல. டேய் என் கூட கார்ல வரியா வரலையான்னு மட்டும் சொல்லு. யாரு வரணும் வேணான்றது எனக்கு தெரியும். டேய் ஏன்டா அப்படி பண்ற? டேய் நீங்க வரீங்க இல்ல வரல அத பத்தி மட்டும் சொல்லுங்க. டேய் நடராஜ் ஏன்டா அப்படி பண்றான்? ஒண்ணு இல்ல நீ, அவன் கொஞ்சம் கோவமா இருக்கான், அதான். சாரி அண்ணி. அவரோட கோவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நீ என்ன பண்ணுவ பிரபா? உங்க அண்ணன் கூட நீங்க வண்டியில போங்க, நாங்க கிளம்புறோம். வர அண்ணி. வரமாமா. சரி வராத. வரமாமா. வரமாமா. வரோம். வாங்க மாப்பிள்ள. ஆமா சார், முன்னாடியே வந்து வெயிட் பண்றானுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. பணம் எடுக்க வரவன அப்படியே அமுக்கி போட்டுருவானுங்க. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். இன்னும் அந்த பரதேசத்துக்கு ஃபோன் பண்ணலையா? அவன் தான்
பேசுங்க சார். ஹலோ, நீ சொன்ன இடத்துல தான் இருக்கேன். ஆனா நான் சொன்ன மாதிரி நீ வரல போல இருக்குதே. டேய், நீ சொன்ன மாதிரி 2 லட்சத்தை எடுத்துட்டு தாண்டா வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, ஆனா கூடவே 4 காமெடி பீஸையும் கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஷாக்கா இருக்கா? நான் என்னமோ இழிச்சவாய மாதிரியும் நீங்க ஆளுங்களை நிறுத்தி வச்சிருக்கிறது தெரியாம பணத்தை எடுக்க வருவேன், உடனே என்ன ஆளுங்களை வச்சு அமைக்கிறலான்னு திட்டம் போட்டிருக்கேன். அதானே உன் பிளானு? நாசமா போறவன் மனசுல நினைக்கிறத அப்படியே கண்டுபிடிக்கிறானே. என்னடா இது, மனசுல நினைக்கிறத கூட கண்டுபிடிச்சிடானே நினைக்கிறேன், அப்படிதானே? ஏன் சார் பெரிய போலீஸ் அதிகாரின்னு சொல்றீங்க, செம்ம காமெடி ஐடியா பண்றீங்க. சரி, குல்ஃபி விக்கிறவ மாதிரி ஒருத்தனை ரெடி பண்ணீங்க, ஓகே. அதுக்காக ராத்திரி நேரத்துல இளநீ விக்கிறவனை கூடவா ரெடி பண்ணுவீங்க? என்ன பதட்டத்துல உங்களுக்கு மூளை வேலை செய்யலையா? எந்த ஏரியாவுல சார் ராத்திரியில இளநீ விக்கிறாங்க? பாவம், இன்னொருத்தனை துணி அயன் பண்றவ மாதிரி வேற நிக்க வச்சிருக்கீங்க. இவர் நைட்ல துணி அயன் பண்ணி அதை வாங்கி போட்டுக்கிட்டு எவனாவது ஆபீஸ் போறானா? ஐடியா பண்ணா பக்காவா பண்ணணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சொதப்பிட்டதுனால இப்ப பிளான் மாறிடுச்சு. உடனடியா எந்த இடத்துக்கு வர சொல்றதுன்னு எனக்கு ஐடியா இல்ல. அதனால நீங்க நேரா வண்டி எடுத்துக்கிட்டு மந்தவெளி பக்கம் மெதுவா ஓட்டிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள நான் எந்த இடத்துக்கு வரணுங்கிறத ஐடியா பண்ணி சொல்லுவேன். அந்த இடத்துல வந்து மீட் பண்ணலாம். சரிடா, மீட் பண்ணலாம். ஓகே, நீ வண்டி எடுத்துக்கிட்டு நிக்காம அந்த ஏரியாவில் சுத்திக்கிட்டே இரு. அதுக்குள்ள நாம எங்க மீட் பண்றதுன்னு நான் சொல்றேன். அப்படி நான் சொல்றத கேட்கல, கமிஷனருக்கு தான் வீடியோ நேரா போகும். வச்சிட்டுமா? ஹலோ ஹலோ, ரஸ்கல் வச்சிட்டானே. சார் என்ன சார், எப்போ வரானா, எப்படி வரானா? முட்டா, கொல்லிக்கட்டை எடுத்து உன் தலையில வைக்க. ஆளும் மூஞ்சியும் பாரு, எவனுக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஆளை செட் பண்ண தெரியாதா? முட்டாள் முட்டாள், ராத்திரி நேரத்துல போய் எள்ளி வைக்கிறவனை செட் பண்ணிருக்க. இந்த நேரத்துல எவனா அயன் பண்ணுவானா? அறிவு இருக்காடா உனக்கு? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் சார். என்ன சார், என்னாச்சு? உன் தலையில இடி விழ. போ, அவங்கள அனுப்பிட்டு நீ வீடு போய் சேரு. போ போடா. சார் வீட்டுக்கு போக காசு இல்ல சார். கொலஸ்ட்ரால் ஒண்ணு போடா. சார் சுத்தமா காசு இல்ல சார். சார் சார் இவனுங்களுக்குலாம் வேற தரணும் சார். சார் சார் விட்டு போறீங்க சார். இப்பதான் எனக்கு வீடு திரும்பின மாதிரி இருக்கு. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனி எது வந்தாலும் சமாளிக்கிற மனதைரியம் எனக்கு வந்துருச்சு. உன்னோட மனதைரியம் தான் என்ன நம்பிக்கையோட இருக்க வச்சது. நீ சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். போடா. அவந்திக்கா, வாடி உள்ள போய் உன் மாமியாரை பார்த்துட்டு வரலாம் வா. இல்லம்மா, நான் வரல. வந்தா நட்ராஜ் ஏதாவது சொல்லுவாரு. ஏய், பூமிக்கா வந்திருப்பாடி, அவளையாவது பார்த்துட்டு வரலாம்ல. வா இறங்கி வா. இனிமே அவ இங்க தானே இருக்க போறா. அவளை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. என்னங்க வா. சரி மல்லிகா, விடு. இப்ப அவ உள்ள வந்தானா மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. சம்மந்தி வெளியே வந்ததும் வராததுமா பிரச்சனையை கொண்டு போகணுமா? இவ கார்லயே இருக்கட்டும். வா, நம்ம போயிட்டு வந்துருவோம். வா.
முருகன் எனக்கு முப்பாட்டேன், தமிழன் தான் ஜெயிக்கணும், பிரபாகரனோட எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கன்னு இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜாதி அரசியல் அப்படின்ற முகம் என்னைக்கு பாமகவை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் அவங்க மேல நம்பிக்கை வரும். எனது ஆட்சியில் நான் செய்த சாதனைகள், நான் என்ன செய்வேன், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சர்வாதிகார துணியில மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சொல்றாரு மீத்தேன் திட்டத்துல வந்து நான் தெரியாம சைன் பண்ணிட்டேன். அவர் வந்து குழந்தை மனசுக்காரரு, வெள்ளாந்தியானவர் அப்படிலாம் நிறைய சொல்றாங்க நிறைய பேர். ஒரு குழந்தைகிட்ட போய் நாட்டை ஒப்படைச்சு இந்த நாட்டை ஆளு அப்படின்னு சொன்னா ஆள முடியுமா?